السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. புனித ரமதானுடைய மாதத்தில் வித்ரியா ஷரீஃபுடைய விளக்கம் சொல்வது இன்றைய தினம் நாம் 13வது நாளில் உங்களுக்கு விளக்கத்தை சொல்ல இருக்கிறோம். சதகத்துல்லா அப்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாடுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக, ஷரீஃபல் கராமிம் உயூபி பிஸஃபிஹிக்கும் வகூனி வசூனூனி வரசி பிமஸ்ஹிக்கும் ஃபஜித்துக்கும் ஜித்துன் கதா கௌலு மஸ்ஹிக்கும் ஷகர்து லிரப்பின் கத் ஹதானி லிமத்ஹிக்கும் வரஷ பிஹி மின் மாஇ ரஹ்மதிஹி ரஷா சலாத்தும் வ தஸ்லீமுன் வ அஸ்கா தஹியதி அலா மன் லஹு நூருன் வ கத் பலகல் அர்ஷா. என்ன படிக்கிறார்கள்னா, ஷரீஃபல் கராமி யோபி பிஸஃபிஹிக்கும், சங்கையானவர்கள் எல்லாம் சங்கையானவர்களே, மேன்மையானவர்கள் எல்லாம் மேன்மையானவர்களே, உங்களுடைய மன்னிப்பை கொண்டு என்னுடைய பாவங்கள் என்ற அந்த பாவ வடுக்களை மன்னித்து விடுங்கள், அதை அழித்து விடுங்கள். வகூனி வசூனூனி வரசி பிமசிஹிக்கும், என்னை நீங்கள் பாதுகாத்தருளுங்கள், இன்னும் என்னுடைய தலையை தாங்கள் தடவி என்னுடைய எண்ணெயும் என்னுடைய தலையையும் பாதுகாத்திடுங்கள். ஃபஜித்துக்கும் ஓ ஜித்துன் கதா கோலு மதிஹிக்கும், உங்களுடைய பேச்சிலே வெற்றியும் அக்கறையும் என்றுமே உண்டு, அது சில பகடி வார்த்தைகளும் உண்டு. பகடி வார்த்தைகள்னா கொஞ்சம் அந்த நெய்யாண்டு செய்தது போல, அப்படி அந்த மாதிரி வார்த்தைகள். ஷகர்து லிரப்பின் கது ஹதானி லிமத்ஹிக்கும், நான் என்னுடைய ரப்பை நன்றி செலுத்துகிறேன், ரப்புக்கு நன்றி செலுத்துகிறேன், தங்களை புகழ்ந்து பாடுவதற்காக அவன் எனக்கு நேர்வழி காட்டினானே, அப்படிப்பட்ட அந்த ரப்பை நான் புகழ்கிறேன். வரஷபிஹி மின் மாஇ ரஹ்மத்திஹி ரஷா, ரஹ்மத் என்ற அந்த தண்ணீரை கொண்டு அவன் எனக்கு தெளித்து விட்டானே, அப்படிப்பட்ட அந்த ரப்பை நான் புகழ்கிறேன் என்று சொல்லி அந்த இமாம் சதகத்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாடுகிறார்கள். இப்போ இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர் சிறப்பை பற்றி, அவருடைய தனித்தன்மைகளை பற்றி பாடப்படுகிறது. நாம் செய்கின்ற பாவங்களை அவர்கள் அழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பாடப்படுகிறது. இது சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் இன்று வஹாபிகளுக்கு மத்தியில், வழிகட்டவர்களுக்கு மத்தியில் போய்கொண்டிருக்கிறது. அது எப்படி ஒரு நபியை பார்த்து நீங்கள் பாவங்களை அழிக்கக்கூடியவரே என்று நீங்கள் சொல்லலாம் அப்படி என்று சொல்லியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் பெரிய பெரிய உலமாக்களும் பதில் கொடுத்து விட்டார்கள், நாங்களும் பதில் கொடுத்து விட்டோம். இப்பொழுது நாங்கள் வந்த விடயம் என்று சொன்னால், இதில் சொல்லப்படுகிற ஒரு விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நகைச்சுவையான பேச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமியார் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வந்த நேரத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், நான் சொர்க்கத்துக்கு போவேனா என்று கேட்கிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிழவிகள் எல்லாம் சொர்க்கம் போக முடியாது அப்படின்னு. அப்போ அவங்க திடுக்கிட்டு அழ ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்க வயசாளியாக இருந்தாங்க, அதனால் திடுக்கிட்டு அழ ஆரம்பித்தாங்க, கிழவிகள் சொர்க்கம் போக முடியாதாமே அப்படின்னு சொல்லி. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிழவிகளாக சொர்க்கம் போக மாட்டாங்க, அவங்க சொர்க்கம் போகின்ற நேரத்தில் வாலிப வயது குமரி பெண்களைப் போல உருமாற்றப்பட்ட அவர்கள் அந்த நிலைமையில் அவர்கள் சொர்க்கத்துக்கு போவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்னது ஹக்கு தான். கிழவிகளாக சொர்க்கம் போக மாட்டாங்க, என்னவா போவாங்க, குமரியாளாக மாற்றப்பட்டு சொர்க்கம் போவாங்க. இது போன்ற இன்னொரு தடவை ஒரு பொம்பளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் சொல்லலாம், எனக்கு ஒரு ஒட்டகம் தேவைப்படுது, என்னுடைய சில தேவைகள் இருக்குது, அதற்காக ஒரு ஒட்டகம் தேவைப்படுது என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒட்டகம் எல்லாம் இல்லையே, ஒட்டகம் தர முடியாது, வேணுமெண்டா ஒட்டக குட்டி வேணுமெண்டா தாரேன் அப்படின்னா. அப்போ அந்த பொம்பளை கேட்டாங்க, யார் சொல்லலாம், ஒட்டக குட்டியை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்கிறது, எனக்கு ஒட்டகம் தான் தேவைப்படுன்னு சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒட்டக குட்டியாக இருந்தாலும் அதனுடைய அதாவது பெரிய ஒட்டகமாக இருந்தாலும் அதனுடைய தாய்க்கு அது குட்டி தானே என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல பொழுது அந்த பெண்மணி சொல்லலாம், நீங்களும் யார் சொல்லலாம், தாங்களும் நகைச்சுவையாக பேசுகிறீர்களே, விளையாட்டாக பேசுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய பேச்சில் ஹக்கு இருக்கும், சத்தியம் இருக்கும், உண்மை இருக்கும், பொய் இருக்காது, பொய் கலந்து பேச மாட்டேன். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாட்டுக்கு கூட பொய் பேசியதே கிடையாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகைச்சுவையாக பேசியிருந்தாலும் அதில் ஹக்கு என்றுக்குமே உண்மைதான் இருக்குமே தவிர பொய்யோ என்று சாதாரண மனிதர்கள் பேசுவது போல கிண்டல் பண்ணுவதற்காக விளையாட்டோ இருக்காது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து விடயங்களும் ஹக்கானதே என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்று இன்னும் பல விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம அத்தனை பேருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.